பல உழவர்கள் மற்றும் நிலத்தின் சொந்தக்காரர்கள் பல்வேறு காரணங்களுக்காக நிலத்தில் பயிர்கள் ஏதும் சாகுபடி செய்யாமல் தரிசாக வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு உதவி செய்யும் வேளாண் ஆலோசகர் திரு சண்முகசுந்தரம் அவர்கள் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இவர் சுமார் 30 ஆண்டுகளாக பல உழவர்கள் வயலில் 20 லட்சம் பலா, தேக்கு மற்றும் பல வகையான மரக்கன்றுகளை நடவு செய்து தோட்டங்களை உருவாக்கி உதவிகள் செய்து வருகிறார். இன்றைய பண்ணை செய்தியில் சிவகங்கை மாவட்டம் சடையன்காடு கிராமத்தில் புதியதாக தான் உருவாக்கிய கொய்யா தோட்டம் குறித்து கூறுகிறார். பார்ப்போம். இந்த பூமி தாயோட பசுமை தாயாக மாற்றுவதற்காக இயற்கையோடு கலந்து விஷமில்லாத பழங்களை இந்த மக்களுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கான்செப்டை வந்து தேவகோட்டையில் வந்து சடையங்காடு கிராமத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்மை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் கடந்து வந்த பாதை 35 வருடத்துக்கு முன்னால் என்னுடைய பாதையை வந்து முதலாக 17 வயசு முடிஞ்சு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா கொத்தமங்கலம் அந்த கிராமத்திலேருந்து நான் ஃபாரஸ்ட்டில் வந்து மரங்களை நட ஆரம்பித்தேன். என்ன மாதிரில டெய்லி 10 ரூபா சம்பளம், அந்த சம்பளத்துக்கு முழு நேரம் பணியாற்றி குறைஞ்சபட்சம் நான் ஒரு நாளைக்கு அன்றைக்கே வந்து ஒரு 1000 கன்று வந்து சோசியல் ஃபாரஸ்ட்டில் நடுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த பணியை அன்றைக்கி துவங்கி இன்றைக்கி ஒரு 35வது வருடத்தை வந்து இன்றைக்கி கடந்திருக்கிறோம். இன்றைக்கி இதில் வந்து நிறையா மாற்றம். நான் இந்த மக்களுக்கு வந்து முதன்முறையாக வந்து குமிழ் தேக்கு, அதாவது மெலினோ ஆர்போரியம், அந்த மரத்தை தான் அந்த மக்களுக்கு அர்ப்பணித்தேன். ஏன்னா அந்த மரம் வந்து ரொம்ப வேகமாக வளரக்கூடியது. ஒரு தேக்கு மரம் நட்டால் 35 வருஷம், குமிழ் நட்டால் 7 வருஷம். அதான் என்னோடய ஆரம்ப கால கான்செப்ட்டு. ஆனால் அடுத்த கட்டமாக வந்து அதுலேருந்து நான் வந்து ஒரு 25 வருஷம் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் வந்து ஒரு 50 லட்சம் மரங்களுக்கு மேல் வந்து நம்ம குமிழை வந்து பதிவு செஞ்சோம். அதுக்கப்புறம் மரங்கள் வெட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் குமிழ் நடுறதை நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பலாமரங்களுக்கான முக்கியத்துவத்தை கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக அதுவும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போது 25 ஆண்டு காலமாக வந்து பலாவுக்கான முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காரணம், மழை வேணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் 20 மாவட்டம், 4 மாநிலம் தொடர்ந்து 20 லட்சம் பலாமரங்களுக்கு மேலே வந்து நம்ம இந்த மண்ணில் வந்து நம்ம அதை அர்ப்பணிச்சிருக்கோம். ஆனால் எங்களுக்கு போன கஜாவில் வந்து பல லட்சக்கணக்கான மரங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் எங்களோட ஆலங்குடி தாலுக்காவில் ஒரு 50 கிராமங்களுக்கு மேலே அழிஞ்சு போச்சு. அதுக்கான வாழ்வாதாரம் தொலைஞ்சு போச்சு. மீண்டும் ஒரு புதிய பாதைக்கு திரும்புறதுக்கு நிறைய ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். மீண்டும் அந்த காலம் வரும். இப்போ இந்த இடத்துல இப்போ நாங்கள் உருவாக்கியிருக்கிற இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா முழுவதும் விஷமில்லாமல் இந்த மக்களுக்கு இந்த பழத்தை கொண்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். ஏன்னா இதை செலக்ட் பண்ணி இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பொட்டால் காடாக இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி இருந்த இந்த இடத்த தான் இப்போ இந்த மாதிரி ஆக்கியிருக்கோம். இந்த இடத்த உருவாக்குறதுக்காக இந்த இடத்த எங்களுக்கு உண்மையிலே அவருக்கு நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா மிஸ்டர் எம் சார்லஸ் ஐயா அவர்கள் தான் இந்த மண்ணை கொடுத்தாரு. இதை பொண்ணாக்கி கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. அதை பொண்ணு ஆக்கியிருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் வந்து விஷம் தூவக்கூடாது, அவரோட கான்செப்டே விஷம் தூவக்கூடாது. இந்த இடத்துல ஒரு துளி விஷம் இல்லாமல் இந்த கொய்யாவை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இவரோட நோக்கம் வந்து பெரிய நோக்கம். ஏன்னா 1000கணக்கான ஏக்கர் உருவாக்கணும் அப்படிங்கிறது சார்லஸ் ஐயாவோட விருப்பம். இதை வந்து நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம், அது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதில் நான் வந்து வரப்பு முழுவதும் அத்தையும் பலாவும் கொண்டு வந்திருக்கேன் க்ளோசிங்கில். காரணம், மழையை தருவிக்கக்கூடியது பலா, மண்ணில் உள்ள நீரை மேலே கொண்டு வரது அத்தி. அப்போ 2 மரங்களையும் ஒருங்கினே வச்சுருக்கோம். அது ரொம்ப க்ளோசிங்கில் வச்சுருக்கேன். 5 அடி கொண்டு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு 50 அடி 60 அடி உயரம் போகும். இன்னும் ஒரு 2 இயர்ஸ் அல்லது 3 இயர்ஸ் அடுத்த கட்டத்தில் வந்து இதில் வந்து மிளகு கொண்டு வந்துடுவேன். ஏன்னா காரணம் வந்து இந்த வரப்பை சுற்றி மிளகு இருக்கும். அதற்கிடையில் உள்ளே வந்து கொய்யாவை கொண்டு வந்திருக்கோம் முழுவதுமாக. இந்த கொய்யா வந்து நடவு பண்ணி இப்போ ஒரு 3 மாதம் தான் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்கினி நட்சத்திரம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு தான் இந்த கொய்யாவை நடவு பண்ணேன். எல்லாருமே சொன்னாங்க, பாவி ஒரு கன்று கூட இதில் தேராது, என்ன இப்படி அக்கினி நட்சத்திரத்தில் நடுறே அப்படின்னாங்க. எங்களுக்கு நிச்சயமாக இதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் தான் நிச்சயமாக தென்னை நாரோட கழிவை தான் முழுமையாக பயன்படுத்தினேன். அதனோட ஒரிஜினல் பித்து கேக்கு தயார் பண்ணுறாங்களே, அதுக்கு அந்த கேக்கு தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள பித்தை நாங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். முழுவதும் இதில் வந்து வேப்பமுன்னாக்கு, கடலப்புண்ணாக்கு, கொட்டமுத்து எல்லாமே வந்து இயற்கை தான், எதுவும் செயற்கை அல்ல. அடுத்து மண்புழு உரம் முழுவே ஆட் பண்ணியிருக்கோம். சூடோமோனஸ் வெரைட்டி எல்லாருமே இதில் வந்து எங்களோட முழுமையான நோக்கம் என்ன கேட்டிடலாம், இந்த பழத்தை வந்து எப்படி 8 to 10 மாதத்தில் அறுவடை கொண்டு வந்துடுவோம். அதான் எங்களோட நோக்கம். ஏன்னா இதில் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க.
ஏன்னா நம்மளை நம்பி வர விவசாயி வந்து என்றைக்குமே ஜெயிக்கணும், அவங்களும் ஜெயிக்கணும். அதே மாதிரி அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும். இதான் எங்களோட ஹோல் செட்டிங். இந்த முயற்சியை வந்து தமிழ்நாடு முழுக்க எங்களோட இலக்கு ஒரு 5000 ஏக்கர் உருவாக்கணும் அப்படிங்கிறது. இதில் இந்த அண்ணன் வந்து சார்லஸ் அண்ணன் வந்து இவர் சொல்லியிருக்காரு, நிறையா இந்த விஷயத்தை வந்து நம்ம வெளியில் கொண்டு போகணும், மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல இந்த பொட்டல் காட்டில் இவ்வளவு ஆனந்தமாக ஒவ்வொரு மரமும் இது மரம் அல்ல, ஒவ்வொன்றும் ஒரு குழந்தை அப்படி தான் நினச்சி வளர்க்குறோம். ஏன்னா இந்த தோட்டத்தை பொறுத்தளவு இப்போ என்னோட வந்து இணைந்து பணியாற்றி இப்போ அவங்க வந்து எம்எஸ்சி அக்ரி பிஹெச்டி மிஸ் ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பயிர் பாதுகாப்புத்துறை, இப்போ அவங்க தான் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸு தஞ்சாவூர்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து இதில் வந்து என்னென்ன அப்படிங்கிறத முழுவதும் ஆய்வு பண்ணி அதுக்கு என்னென்ன குறைபாடு அப்படிங்கிற நிவர்த்தி பண்ணுறது முழுவதும் வந்து அவங்க கையில் எடுத்திருக்காங்க. அதனால் வந்து இதை வந்து 8 to 10 மாதத்தில் ஈல்டு கொண்டு வர்றதுக்காக அவங்களும் வந்து மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ என்னோடய நிறுவனம் வந்து ஏற்கனவே ஸ்ரீ ஜெகதீஸ்வரர் உயரக நாற்றுப்பண்ணைன்னு இருந்தது. இப்போ வந்து ஹெல்த்தி நேச்சர் ஃபார்ம்னு சொல்லி நேம் மாற்றிருக்கோம். இப்போ என்னோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து தஞ்சாவூரில் தான் இருக்குது. இப்போ அங்கே தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ அங்கேருந்து தான் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த இவ்வளோ 4 மாநிலத்தையும் இயக்குறோம். ஆனால் என்னை பொறுத்தளவு தமிழ்நாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், தமிழ் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கஷ்டப்படுற விவசாயிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா கஷ்டப்படுற விவசாயியை வெளியில் கொண்டு வரங்கிறதான் எங்களோட நோக்கம். ஆனால் விவசாயி அதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக ஒரு ஏக்கரில் ஒரு கொய்யா குறைந்தபட்சம் 3 லட்ச ரூபா ஈல்டு கிடைக்கும். சராசரியாக 6 மாதத்துக்கு ஒரு ஈல்டு. அந்த விவசாயிக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கலாம். ஆனால் அவங்களோட ஒரே ஃபோக்கஸ் பூராவே வந்து தென்னை அதை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேருந்து மாறி வரமாட்டேங்கிறாங்க. இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, வரப்பு பூரா பலா நட்டிருக்கேன், வரப்பெல்லாம் வைரம்னு சொல்லியிருக்கேன். வரப்பெல்லாம் வைரம் அப்படின்னா பலா தான். ஏன்னா ஒரு 5 வருடம் கழித்து ஒரு மரம் வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு 5 காயிலேருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5, 10, 20, 50, 100 அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ விவசாயிக்கு வந்து வரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபா கிடைக்கும். இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வரப்பை சுற்றி ஒரு 350 கன்று நட்டுருக்கும். வருஷத்துக்கு இந்த வரப்பில் மட்டுமே ஒரு 3 லட்ச ரூபா கிடைக்கும் அந்த விவசாயிக்கு. அதே மாதிரி அத்தியும் ஒரு பெரிய நல்ல பலனை கொடுக்கும். அதுவும் நாட்டு அத்தி தான் நட்டிருக்கேன். நாட்டு பலா, நாட்டு அத்தி. ஏன்னா இயற்கையை பாதுகாக்கணும், அந்த மண்ணை பாதுகாக்கணும், சாப்பிட்ற உணவு மனுஷனுக்கும் அது பாதுகாப்பாக போய் சேரணுங்கிறதுக்காக தான் இயற்கையிலே வந்து அந்த விஷயத்தை நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி கொய்யாவும் பார்த்தீங்கன்னா சிகப்பு கொய்யா தான், விதை உள்ளது தான் நட்டிருக்கோம். விதை இல்லாத நடமாட்டோம், அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இதையும் வந்து நம்ம ஜூஸு, ஜாமு இப்போ மதிப்பு கூட்டலில் வந்து கொண்டு வந்துட்டோம்னா அந்த விவசாயிக்கு மிகப்பெரிய லாபம். இன்னும் அந்த விவசாயி உணரலை. ஒரு ஏக்கரில் கொய்யாவை மதிப்பு கூட்டலில் கொண்டு வந்தோம்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்கும். இப்போ நிறையா ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, தென்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொரு பயிருக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஏன் கொய்யாவுக்கு ஆரம்பிக்கக்கூடாது? இன்னும் வந்து எண்ணம் வரல. ஏன்னா இப்போ விதைக்க ஆரம்பித்தா தான் இன்னும் ஒரு 15 வருஷம் சென்று அந்த விவசாயியோட மண்டையில் போய் ஏறும். எனக்கு தெரியும் 35 வருஷம் இந்த விவசாயத்தோட பயணம் பண்ணி இந்த விவசாயியோட பயணம் பண்ணி அவங்களோட நிலைப்பாடு என்ன நம்மளுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அரசும் வந்து கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு உதவி செய்யணும். ஆனால் எதுவுமே உதவி செய்கிறதில்ல. ஏன்னா அவங்களும் கேள்விக்குறியோடு இருக்காங்க. இன்றைக்கி நீர்மட்டம் 1000 அடி கீழே போயிடுச்சு. எங்கள் ஏரியாவில் 1350 அடி தண்ணி வெளியில் வருது, சூடாகி வருது. மண்ணும் சூடாகுது, நட்ட மரமும் சூடாகுது, எல்லாம் வேஸ்ட் ஆகிடுது. ஆனால் இப்போ இந்த இடத்த பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 450-500 அடியில் தண்ணி கிடைக்கிது. இருக்கிற தண்ணியை பார்த்திங்கன்னா சோலார் வச்சுருக்கேன், கரண்டெல்லாம் இல்லை. இந்த சோலாரில் வந்து காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணிக்குள்ளே எங்களுக்கு ஒரு 20,000 லிட்டர் கிடைக்கிது. அந்த 20,000 லிட்டரை வச்சு தான் இப்போ இதில் வந்து ஒரு 3300 கொய்யா, ஒரு 350 பலா, ஒரு 350 அத்தி, ஒரு 25 மாஞ்செடி இதான் நட்டிருக்கோம். இதுக்கு நீராதாரம் பார்த்திங்கன்னா இந்த 20,000 லிட்டரை வச்சு தான் மாற்றி சர்க்கிள் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா வெயில் அடிக்கணும், நிச்சயமாக கட்டாயம் வேணும். ஏன்னா கரண்ட் சர்வீஸ் கிடைக்கல. ஆனால் அதுக்காக காலதாமதம் படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் சோலார் வச்சோம். இப்போ இந்த தண்ணி வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 லிட்டர்லேருந்து ஒரு 5 லிட்டர் கொடுக்குறோம் தண்ணி. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போதும். ஏன்னா கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருந்தால் தான் அந்த நெமட்டோஸ் மற்ற டிசீஸ் எல்லாமே தாக்காது நம்மளுக்கு கொய்யாவுக்கு. அதனால் அந்த மெத்தடில் கொண்டு வரோம். முழுமையாக வந்து இன்னும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 8 மாதத்துல வந்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிடும். ஒரு வருஷத்துலேருந்து அறுவடை எடுக்கணுங்கிறது தான் எங்களோட எண்ணம். இதில் முழுமையாக அந்த கொய்யாவை பொறுத்தளவு நிச்சயமாக இந்த அறுவடை வந்து இந்த ஏரியாவுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு முன்மாதிரியாக கொண்டு வரணும். 22,000 போன வருஷம் டன்னு பலா, இந்த வருஷம் பலா மரமே இல்லை. இப்போ அதனால தான் இந்த ஏரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா வரப்பை சும்மா போடக்கூடாது, அந்த வரப்புலையும் நீங்கள் அந்த பலாவை கொண்டு வரங்க இருக்காதான் வரப்பு முழுமையாக நம்ம வந்து பலா நட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக பலாவை தெரியும். இப்போ அதே மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா இந்த விழிப்புணர்வை பார்த்துட்டு அடுத்தடுத்த விவசாயிகள் வரணும். ஐயா எவ்வளோ நேரம் தோட்டத்தை பற்றி சொன்னேன். ஆனால் தோட்டத்தோட காவல் யாருன்னு கேட்டீங்கன்னா, காவல் அப்படிங்கிறப்ப இந்த ஒவ்வொரு கண்ணோட பாதுகாப்புக்கான அப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் தான். குழந்தைய கொண்டாந்து ஒப்படைச்சிட்டேன், 4000 குழந்தைய ஒப்படைச்சிட்டேன். ஆனால் அந்த 4000 குழந்தையோட அப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா முருகையா தான்.
இந்த முருகன் தான் இந்த குழந்தையை காப்பாற்றுறாரு. அவங்களுக்கு துணையாக வந்து தேவி அப்படிங்கிற பொண்ணு, அவங்களும் இந்த இது பூரா ஏரியா பூரா ட்ரிப்பு தண்ணி நீர் மேலாண்மை அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேர்ட்டும் ஒப்படைச்சாச்சு. இதில் எங்களுக்கு ஒரு நிறைவினை நட்டியெல்லாம் இவங்க இந்த பணியை ஆத்மார்த்தமாக உணர்ந்து ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு குழந்தையாக பார்க்க ஆரம்பித்ததுனால தான் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு 3 மாதத்தில் எங்களோட ரிசல்ட்டு ஒரே ஒரு மழை தான் கிடச்சிருக்கு இந்த 90 நாளில். வேறு எல்லாமே இந்த ட்ரிப்பு இவ்வளோதான். இதை வச்சு தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். முழுமை பெறணும். இன்னும் வந்து இந்த விவசாயிக்கு அது முழுமையாக அந்த வெற்றி கிடைக்கணும். ஏன்னா இதை உருவாக்கி எங்களுக்கு முதல் வாய்ப்பை இந்த ஏரியாவுக்கு அர்ப்பணித்த திரு சார்லா ஐயா அவர்களுக்கு என்னோட முழுமையான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட சேர்ந்து பணியாற்றி தஞ்சாவூர்லேருந்து வீக்லி ஒன்ஸு இந்த தோட்டத்தை பார்த்து இது மாதிரி முன்மாதிரியாக கொண்டு வரணும்னு சொல்லி என்னோட பணியாற்ற என்னோட பார்ட்னர் மிஸ் ராஜேஸ்வரி அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.